ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவராத்திரி விஜயதசமி கொண்டாட்டத்தோடு முடியறது. இதே விஜயதசமி தினம் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப புனித நாளாக இருக்குது. இதே தினத்தில் தான் 1918ஆம் வருஷம் ஸ்ரீ சமர்த்த சத்குரு ஷீரடி சாய்நாத் மகராஜ் மகா சமாதி அடைந்த நாள். இன்றைக்கி அவரோட டிவோட்டீஸ்லாம் பக்தர்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இந்த நாளை கொண்டாடுவாங்க. எப்படின்னா பாபாவுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் செஞ்சு அர்ச்சனையெல்லாம் பண்ணி, அப்புறம் ஆர்த்தி பாட்டெல்லாம் பாடி, அதுக்கப்புறம் அன்னதானத்தில் கலந்துண்டு, பாபாவுக்கு அன்னதானம்னா ரொம்ப பிடிக்கும், அன்னதானத்தில் கலந்துண்டு ரொம்பவே சிறப்பாக வழிபடுவாங்க. ஷீரடி சாய்பாபா ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். மற்ற பக்தர்களுக்கெல்லாம் அவர் எடுத்துக்காட்டாக இருந்தார். அவர் எல்லா உயிரினங்களையும் ஒரே விதமாக பாவித்தார். அவர் அனைத்து உயிர்களிடத்தும் வியாபித்திருப்பதை பக்தர்களுக்கு உணர்த்தினார். ஸ்ரீ சாய் அவர்களின் போதனைகள், அதாவது உபதேசங்கள்லாம் ரொம்பவே எளிமையானதாகவும் எளிதாக பின்பற்றக்கூடியதாகவும் இருக்கும். ஜாதி பாகுபாடற்ற கோட்பாடுகளாகவும் இருக்கும். அதாவது ரொம்ப நம்மளால் புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். அவரோட உபதேச பொன்மொழிகள்லாம் நம்மளோட வாழ்க்கை நடைமுறைக்கு ஒரு வழிகாட்டுதல்களாக இருக்கும். அதாவது ஒரு கைட் மாதிரி நமக்கு இருக்கும். நமக்கு எப்பப்போ என்ன நம்ம மனசில் ஃபீல் பண்ணுறோமோ அவரோட அந்த ஒவ்வொரு உபதேசங்களும் நமக்கு ஒரு குறிப்பை உணர்த்தும், நம்மளால் ஒரு கரெக்டான பாதையில் வழி நடத்தும். ஷீரடி சாய்பாபா எல்லா உயிரினங்களையும், அதாவது ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஒரே விதமாக தான் நடத்தினார். எல்லா உயிரினத்திற்கும் ஒரே மாதிரி பசி தாகம் எல்லாம் உண்டு அப்படிங்கிறத அவர் பக்தர்களுக்கு அடிக்கடி உணர்த்தினார். அதே மாதிரி அவர் அனைத்து உயிர்களிடத்தும் வியாபித்திருப்பதை பக்தர்களுக்கு உணர்த்தினார். சாயியோட உபதேசங்கள்லாம் எப்படி ஸ்ரீ பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசித்தாரோ அதுபோல் அவரோட உபதேசங்கள்லாம் ஒப்பானதாக இருக்கும். சாயி அவர்கள் அவரோட பக்தர்களை நிறைய புனித நூல்கள்லாம் படிக்க சொல்லி ஊக்குவிப்பார். எப்படின்னா லைக் பகவத்கீதை, ராமாயணம், பாகவதம் இதெல்லாம் அவரோட டிவோட்டீஸை டெய்லி படிக்க சொல்லுவார். தன்னோட பக்தர்கள்கிட்ட ஒழுக்கமான வாழ்க்கை வாழவும், கடவுளிடம் சரணடைவதில் கவனம் செலுத்தவும், எல்லா உயிரினங்களிலும் கடவுளை காணவும், பலன்களில் பற்றுதல் இல்லாமல் தனது கடமைகளை செய்யவும் ரொம்பவே ஊக்குவித்தார். இப்போ நாம் இந்த புனித நாளில் ஸ்ரீ சாய்பாபா அவர்களின் 2 முக்கியமான அடிப்படையான உபதேசங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒன்று ஸ்ரத்தா, இன்னொன்று சபூரி. ஸ்ரத்தாங்கிறது உறுதியான நம்பிக்கை, கடவுள் மேலே உறுதியான நம்பிக்கை. கடவுள் இல்லை குருமார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே உறுதியான நம்பிக்கை இருக்கணும்னு அவர் சொல்கிறார். மாதிரி நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் அது நிச்சயமாக நம்பிக்கையோடு செஞ்சால் அதில் கட்டாயமாக நமக்கு வெற்றி உண்டுங்கிறதையும் இது உணர்த்தும். அடுத்தது என்னென்னா சபூரி. என்னென்னா பொறுமை மற்றும் விடாமுயற்சிங்கிற அர்த்தம். ரெண்டுமே, அதாவது நம்பிக்கை மற்றும் பொறுமை வண்டியோட 2 சக்கரங்கள் போல். நம்ம வாழ்க்கையோட கரை இருக்கு இல்லையா, பெருங்கடல், அதை கடக்கிறதுக்கு இது நமக்கு வழிகாட்டியாக அமையும். நம்ம வாழ்க்கைங்கிற பெருங்கடலில் மிகவும் கடினமான பாதைகளை கடந்து வர வேண்டி வரும். நமக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஒரு விரக்தி, துயரம், வேதனை, நோய், இழப்புகள் ஏதோ ஒன்று சந்திக்க வேண்டி வரும். அப்பேற்பட்ட காலங்களில் நாம் சாயியோட இந்த 2 உபதேசங்களை மனசில் நிலைநிறுத்தி கொண்டு செயல்பட்டோன்னா நம்ம அந்த பாதையை ஈஸியாக எளிதாக கடந்து வர முடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம், உடனே அது செடியாவோ மரமாவோ ஆறுதா இல்லை. அதுக்கு நாம் ரொம்ப நாள் காத்துட்டுருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான், நம்பிக்கையோடு இருந்தால் தான் அந்த முழுமையான செடியோ மரத்தையோ நம்ம ஒரு காலத்துக்கு அப்புறம் பார்க்க முடியும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு செயலுக்குமே கட்டாயமாக நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்கணும். பயன் கருதாது செய்தோம் என்றால் நிச்சயமாக அது தகுந்த காலத்தில் நமக்கு பலனை அளிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட்டாயமாக இந்த 2 அடிப்படை கொள்கைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும்.
இப்போ நாம் இந்த புனித நாளில் ஸ்ரீ சாய்பாபா அவரோட சச்சரிதத்தை பற்றி பார்க்கலாம். இந்த புக்கு எழுதினது யாருன்னா, சாய்பாபாவோட ரொம்ப ரொம்ப நெருங்கிய பக்தரான ஸ்ரீ ஹேமந்த் பந்த் என்பவர் மராட்டியில் எழுதியிருக்கார். இது நமக்கு மொழிபெயர்த்து தமிழ்லேயும் கிடைக்கிறது, மற்ற லாங்குவேஜஸ்லேயும் கிடைக்கிறது. நாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாக இந்த புஸ்தகத்தை படிக்கணும். புஸ்தகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரோட பாபாவோட வாழ்க்கை முறைகள், அப்புறம் அவர் பக்தர்களுக்கு எப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அருளுரை செய்தார், அப்புறம் உபதேசங்கள்லாம் எப்படி பண்ணார், நம்ம வாழ்க்கை முறையில் என்னென்னலாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஷிரடி சாய்நாத் மகாராஜை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவர் செஞ்ச அற்புதங்கள், அவர் செஞ்ச உபதேசங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த புனித நாளில் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நிச்சயமாக நாமெல்லாமும் இன்றைக்கி ஷிரடி சாய்பாபாவை மனசார நினச்சி அவரை ஆராதித்து அவர் அருட்பாடல்கள்லாம் பாடி அவர் அருளை பெறுவோமாக. தேங்க்யூ.